இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நான் ஊர்ல 50 பேர் ஜாதகங்களை தந்திருக்கேன். சிந்திச்சு பாருங்க. நாட்டுல கிட்டத்தட்ட 5000 ஜாதகங்கள் இருக்கு. படிக்கிற பிள்ளைக்கு கஞ்சா குடிக்குது, படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. படிக்கிற பிள்ளை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த பிள்ளை மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். ஒரு பிரியாணி கடைக்காரர் போய் அந்த பாலியல் வல்லுநர் செய்தார். யார் அந்த ஸ்டார்ட் கேட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. கஞ்சா அணிந்து போத 13 வயசுக்கே தண்ணி அடிக்கிறார்கள். அதற்கு முன்பாக அன்பும் பாசம் நிறைந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சொந்தங்களே, விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு மாற்றம் உருவாக்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக நம்முடைய எம்எல்ஏ என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர் என்ன செய்தார் என்று சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற எம்எல்ஏ 10 ஆண்டுகளாக எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் நமக்கு செய்து தராத ஒரு எம்எல்ஏவாக இன்று வரை நம்முடைய பணங்களை சூறையாடி கொண்டிருக்கின்ற எம்எல்ஏவாக தான் இருந்திருக்கின்றார். நீங்கள் சிந்திக்க வேண்டிய காலகட்டம். மாற்றத்தை உருவாக்க உங்களது பொன்னான வாக்குகள் தான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். உங்களுக்காக உழைத்திட உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் சகோதரியாக இங்கே உங்களுக்காக குரல் கொடுக்க நான் இருக்கின்றேன் என்ற அந்த குரலோடு இங்கே உங்கள் வேட்பாளராக தாமரை சின்னத்திற்கு வாக்களிங்கள், வாக்களிங்கள் என்று இரு கரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டம். இன்று வரை நம்முடைய பகுதிக்கு குடிநீர் பிரச்சனை ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. அந்த சவாலை சமாளிக்க முடியாத ஒரு எம்எல்ஏ தான் நம்முடைய எம்எல்ஏ. அம்மாவின் காலகட்டங்களிலே, அம்மாவின் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட தாமரை நீர் குடிநீர் திட்டம், கூட்டு குடிநீர் திட்டத்தை இங்கே கொண்டு வந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பாக வந்த திமுக அரசு மற்றும் அந்த எம்எல்ஏவும் இணைந்து இங்கே இருக்கின்ற அந்த அம்மாவின் திட்டங்களை நிறைவேற்றாமல் இன்று வரை மக்கள் சீரழிக்கப்படுகின்ற, தண்ணீருக்காக போராடுகின்ற ஒரு அவல நிலை தான் இங்கே காணப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், வெற்றி பெற்றவுடன் உங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடித்தண்ணீர் தண்டு தடையின்றி நிச்சயமாக கிடைக்க நான் ஆர்வம் செய்வேன் என்று இந்த வேளையில கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அம்மாவின் திட்டமான பாதாள சாக்கடை திட்டங்கள் அதுவும் இன்றி நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. அவர்களுடைய எண்ணங்கள் அம்மாவின் திட்டங்கள் எதுவே நிறைவேறக்கூடாது என்ற ஒரே நோக்கோடு செயல்படுகிற இங்கே இருக்கின்ற எம்எல்ஏவை ஓடோட விரட்ட வேண்டிய காலகட்டம். அது மட்டுமா, இங்கே பெரிய ஆஸ்பத்திரி என்று கட்டினார்கள். இங்கே பெரிய ஆஸ்பத்திரி என்று அரசு ஆஸ்பத்திரியை கட்டினார். அந்த ஆஸ்பத்திரியில பல கோடிகளை செலவு பண்ணி கட்டின அந்த ஆஸ்பத்திரி, அதிலே பல ஊழல்கள் நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 50 கோடி ஊழல் நடந்திருக்கின்றது. அப்போ அந்த ஊழல் நடந்த அந்த இடத்துல இன்றைக்கு உண்மையா அரசு ஆஸ்பத்திரியில நமக்கு பயன் இருக்கின்றதா என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அங்கே சென்றால் அங்கே வந்து பயனாளி நம்மளுடைய தேவையோடு செல்கின்ற நோயாளிகளுக்கு அங்க டாக்டர் இல்ல, அங்க தேவையோடு செல்கின்றவர்களுக்கு செவிலியர் இல்ல, அங்க தேவையோடு செல்கின்ற அங்க நம்மளுடைய தேவைக்காக அங்க செல்லும் போது உபகரணம் அங்க இல்லாத ஒரு ஆஸ்பத்திரி எதற்கு என்று சிந்திக்க வேண்டும். இது எதற்காக என்றால் அவர்கள் பணத்தை மட்டும் கொள்ளையடிப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக மட்டும்தான் இருக்கின்றது. ஆகவே சிந்தியுங்கள். உங்களுக்காக குரல் கொடுக்க நான் இருக்கின்றேன் என்று உங்களோடு வந்திருக்கின்றேன். கடந்த 27 ஆண்டுகளுக்கு மேலாக பல வழக்குகளை வென்றெடுத்து அங்கே உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்காடி பலருக்கு நான் வெற்றி பெற்று கொடுத்திருக்கின்றேன். அதே போல உங்களில் ஒருத்தியாக உங்களுக்காக வழக்காட எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். இங்கே சட்டமன்றத்திலே உங்களின் வார்த்தையாக, உங்களின் குரலாக நான் இருப்பேன் என்று இந்த வேளையில கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமா, எத்தனையோ ஆண்டுகளாக நாம் சொல்லுகின்றோம் இங்கே நீர்காத்த ஐயனார் கோயில் என்று இருக்கின்றது. அந்த நீர்காத்த ஐயனார் கோயிலுக்கு வருஷம் குடும்பமா போய் அதை சேவிக்கிறது நம்மளுடைய பழக்கம். ஆனால் அந்த போகிற வழியில அந்த பாதை வந்து அந்த தண்ணீர் ஓடுகின்ற பாதையாக இருக்கும் போது மழை தண்ணீர் வந்துச்சுன்னா, அங்க ஆறுல தண்ணி ஓடிடுச்சுன்னா நம்மளால அதை கடக்க முடியாத ஒரு அவல நிலை. பிள்ளைகளோடு நம்ம போய் சேவிக்கிறதுக்கு ஒரு தடையா இருக்கு. நான் சொல்லுகிறேன், இதுக்காக நீங்க எத்தனையோ முறை அவருக்கு மனு கொடுத்துருக்கீங்க. ஆனா அவர் சொல்லுகிறாரு, நான் அந்த நீர்காத்த ஐயனார் கோயிலுக்கு செல்வதற்கு பாதையை அதற்காக நான் சட்டமன்றத்துல பேசினேன் அப்படின்னா. ஆமையா, நீங்க பேசுறீங்க, ஆனா அந்த திட்டம் நிறைவேற
அவங்க சட்டசபையில பேசுறதுக்கு மட்டும் 10 வருஷமா. அப்ப என்னைக்கு அந்த திட்டம் நிறைவேறுது?